ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்க பேர் சொல்லுங்க ஜி. நான் சிதம்பரத்துலேருந்து பேசுறேன், சமீர் அலி. உங்க கேள்வி எனக்கு கேளுங்க, ஹசரத் அவர் விளக்கம் தருவார்கள். எனக்கு 2 கேள்வி வேணும். கேளுங்க. முதல் கேள்வி இஸ்லாத்துல பாராட்டு விழா கூடுமா கூடாதா? ரெண்டாவது கேள்வி ஒரு 2 பெண்மணிகள் ஒன்னா சேர்த்து சேர்த்து பிறந்திருக்காங்க. அவங்கள ஒரு ஆள் திருமணம் செய்யலாமா? ஏன்டா ஒரே ஒரு ஆள் அக்கா தங்கை இருவர்களும் திருமணம் செய்வது கூடாது. ஆனா அவங்க அக்கா தங்கை இருவரும் ஒட்டி பிறந்துட்டாங்க. அப்போ ஒரு ஆள் அவங்கள திருமணம் செய்யலாமா? இந்த 2 கேள்விக்கு மட்டும் சந்தேகம். சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, ஹசரத் அவர் விளக்கம் தருவார்கள். உங்களுடைய கேள்வி குழந்தை சம்பந்தமாகவும் ஒரு கேள்வி வச்சுங்க. இன்னொரு கேள்வி இது ஃபர்ஸ்ட் கேள்வி இஸ்லாத்தில் பாராட்டு விழா உண்டுமா? இஸ்லாத்தில் பாராட்டு விழா கூடுமா என்று கேள்வி வச்சுருக்கிறீங்க. ஒருவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பை எடுத்து சொல்லலாம், மார்க்கம் இதுக்கு அனுமதி தருகிறது. ஆனால் அந்த சொல்வதில் கூடுதல் அப்படிங்கிறது வந்துடக்கூடாது, எல்லை மீறி விடக்கூடாது, வரம்பு கடந்து விடக்கூடாது. எது இருக்குதோ அதை அப்படி சொல்லலாம். அந்த பாராட்டு மார்க்கத்தில் கூடுங்கிறத ஒரு சில ஹதீஸை நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு உரையாடல் நடந்தது. அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் பார்ட்னராக இருக்கக்கூடியவங்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு பல்வேறு சிறப்புகளை தந்தானே, தன்னுடைய கையால் உங்களை படைத்தான், தன்னுடைய ரூஹை ஊதினான், மலக்குமார்கள்லாம் சஜ்ஜா செய்ய வச்சான், சொர்க்கத்திலே உங்களை இருக்க வச்சான், இவ்வளவு சிறப்புகளையும் இவன் உங்களுக்கு கொடுத்தான். ஆனால் அல்லாஹு தஆலா தடுத்த கனியை சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்துட்டீங்க, நீங்கள் மட்டும் வரல, எங்களெல்லாம் சேர்த்து கொண்டு வந்துட்டீங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டான சிறப்பை எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து காட்டுறாங்களா இல்லையா? அப்போ ஒருவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பை எடுத்து சொல்லலான்னு புரியுது. சரி, இதுக்கு பதிலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, அல்லாஹு தஆலா உங்களை நபியாக ஆக்கனா, ரசூலாக ஆக்கனா, இந்த உலகத்திலேயே உங்களோடு பேசி கலீமுல்லா அப்படிங்கிற பட்டத்தை பெறுகிற அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பை தந்திருக்கிறான் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. பிறகு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா எழுதி வைத்ததை தானே நான் செஞ்சேன், தௌராத் வேதத்தில் அல்லாஹு தஆலா எதை எழுதி வச்சானோ அதைத்தானே நான் செஞ்சேன், எப்படி நான் பொறுப்பாளியாக முடியும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் பதில் கூற முடியவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர்றாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. நமக்கு இந்த ஹதீஸ்லேருந்து இப்போதைக்கு என்ன பாயிண்ட்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டான சிறப்பையெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து கூறுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டான சிறப்புகள் பெருமைகளை எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ இதில் என்ன புரியுது? ஒருவருக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை எடுத்து கூறலாம், இல்லை சிறப்பு கிடையாது. அதே நேரத்தில் அப்படி சிறப்புகளை ஒருவர் எடுத்து சொல்கின்ற போது சம்பந்தப்பட்டவர் அந்த சிறப்புக்கு இருக்கிறவர் தற்பெருமை அடையக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் சொல்ல சொல்ல இவர் தானாகவே பெருமை அடைகிறாரு, தற்பெருமை அடைகிறாரு, அது மூலம் பெரிய மகிழ்ச்சி கொள்கிறாரு, இப்படிலாம் இருந்துச்சு வைங்கிறேன். அப்போ அவருடைய உள்ளத்திலே குறைபாடு இருக்குன்ற அர்த்தம். அப்படி செய்யக்கூடாது. அப்போ இந்த மாதிரி பாராட்டை பெறும்போது என்ன தான் செய்யணும்? அந்த பாராட்டையும் அந்த புகழையெல்லாம் இறைவனின் பக்கம் சேர்த்து கொண்டே இருக்கணும். ஒரு ஆளுக்கு திறமை இருக்குது, மற்றவங்களும் போடுறான்னு வைங்களேன், இவர் என்ன நினைக்கணும்? இந்த சிறப்பெல்லாம் எனக்கு தந்தான், அதனால தான் இந்த புகழ் எனக்கு வருது. ஆகவே இந்த புகழ் உண்மையில் எனக்குரியதல்ல, வெளிப்படையில் பார்த்தா என்ன புகழ்வாங்க, உண்மையில் எனக்குரியதல்ல, அது இறைவனுக்குரியதான் என்று மக்கள் புகழ புகழ அந்த புகழை தன் பக்கம் சேர்த்து கொள்ளாமல் இறைவனின் பக்கம் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் உள்ள தெளிவில். இப்படி இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் ஒரு ஆள் பாராட்டும் போது அதனால் பெருமை அடைகிறது, மற்றவங்கள நான் உயர்ந்தால் நினைக்கிறது, இந்த மாதிரி இருந்தாக்கா இவருடைய மனநிலை கூடாது. அந்த புகழ்ந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இவருடைய மனநிலை தவறானது நம்ம புரிஞ்சுக்கிறணுங்க. பாராட்டலாம். அதே போல் ஒரு படிச்சிருக்கிறாங்க, நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கலாம், பரிசுத்தொகை கொடுக்கலாம், பாராட்டலாம். ஏன்னா மேலும் மேலும் அவர் தன்னுடைய முயற்சியில் இறங்கணும்,
நல்லா படிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் செய்கிறோம். அதுபோல் ஒரு பாராட்டுன்னு சொன்னாக்கா அவர் செய்த அந்த தியாகத்திற்காக வேண்டி பாராட்டு. அப்போ அவர் செய்த தியாகம் என்பது அல்லாஹ் தாலா மறுமையில் நன்மையை கொடுப்பான், அது வேறு விஷயம். ஆனால் இந்த உலகத்தில் ஏன் அவரை பாராட்டுன்னு கேட்டால் அவர் இன்னும் தியாகம் செய்ய வேண்டும் என்பது ஒன்று, இவரை போன்று மற்றவர்களும் நடக்க வேண்டும்ங்கிற ஒன்று. ஒரு தியாகம் செய்தவரை பாராட்டுன்னு சொன்னால் மற்றவங்க யோசிப்பாங்கல்ல, இப்போ நாமும் இந்த மாதிரி செய்யணும். அப்போ பாராட்டு வரும்பொழுது தானே அவர் செய்த தியாகத்தை மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்போ மக்களும் உணர்வாங்க, அவர் ஒருவர் மட்டும் தியாகம் செய்தால் போதுமா, நாமும் செய்தாக வேண்டும் என்கின்ற உணர்வு மற்றவர்களுக்கு ஏற்படும். அதனால் பிறரை பாராட்டுவது அப்படிங்கிறது பல வகையான நன்மைகள் இதில் இருக்குது. அதனால் பாராட்டலாம் தப்பு கிடையாது. சம்மந்தப்பட்டவர் பெருமை கொள்ளக்கூடாது. அதே போல் சுயநலத்திற்கும் அப்படி செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாராவது உங்களை புகழ்ந்தால் அவருடைய வாயில் மண்ணள்ளி போடுங்க அப்படின்றாங்க. அப்போ இங்கேயே சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அவர் தன்னுடைய காரியத்தை சாதிப்பதற்காக உங்களை போடுறாரு. அப்படியும் போடுறாங்களே சில பேர், வந்தவுடனே அவங்க தேவையை சொல்ல மாட்டாங்க, சம்மந்தப்பட்டவங்களை அப்படி இப்படி என்றெல்லாம் புகழ்ந்து அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டு பண்ணி அப்போ தன்னுடைய தேவையை சொல்லி வாங்கிடுவாங்க. இப்போ இவர் புகழ்ந்ததுடைய நோக்கம் என்ன, அங்கே இஹ்லாஸ் கிடையாது, தன்னுடைய சுயநலத்துக்காக போகிறார். இப்போ இப்படி புகழலாமான புகழக்கூடாது. அதனால் அந்த நோக்கத்தையும் பார்க்க வேண்டும். நோக்கம் சரியிருந்தால் செய்யலாம், இல்லைன்னா செய்யக்கூடாது. அதுபோல் புகழுக்குரிய வரும் அந்த புகழெல்லாம் இறைவனுக்கு என்று அவர் கருத வேண்டும். இப்படி இருந்துட்டாக்கா புகழலாம், இல்லை என்றால் புகழக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியதுதான்.